ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். நம்ம கேட்கிற நிதி கொடுக்கல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. தமிழ்நாடுங்கிற வார்த்தையே பட்ஜெட்ல இல்ல. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கவே வேணாமா? அதிமுகவை நம்ம டைரக்டா, பாஜகவை டைரக்டா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம விடமாட்டோம், நேரடியா விடமாட்டோம்னா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி உள்ள வர பாக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. டெல்லி அணியா வெல்ல போவது, டெல்லி அணியா தமிழ்நாடு அணியாங்கிறத இந்த தேர்தலில் செஞ்சு காட்டுவோம். நான் டெல்லி அணின்னு சொல்றேன். அந்த அணி யார் இருக்கா? மோடி. மோடியுடைய கூட்டணி யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லா இடத்துலயும் போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிற, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. மொரட்டு பக்மா சரியா? மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? எங்கேயாவது மொரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மோடியோட மொரட்டு அடிமை யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது ஏதாவது கெட்ட வார்த்தையா? அப்படி சொன்னோன்னே அவர் கோவம் வந்துருச்சு. உதயநிதி என்னை பத்தி தப்பா பேசுறாரு, கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாதுதான். இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. சரிதா? கீழே ஒரு ஆள் படுத்திருக்காரு. யார் தெரியுது? அது இந்த அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. பதவிக்காக யாருடைய காலையும் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. முதல்ல அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும், ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்து போன பிறகு டேபிளுக்குள்ள பூந்து போய் தவழ்ந்து போய் சசிகலா அம்மா காலு. அப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் காலு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலு. இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப எல்லா காலையும் விட்டுட்டு நேரா போய் டெல்லியில மோடியோட காலை புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதத்தான் நான் சொன்னேன். இதனாலதான் சொன்னேன் மோடியோட முரட்டு அடிமைன்னு சொன்னேன். நேத்து நீ காலைல பேசிருக்கிறாரு. என்ன ரொம்ப விரக்தி போயிட்டாரு. என்ன பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியாம பேசிருக்காரு. நீ காலைல என் பேரை சொல்லாம சொல்றாரு, இவன் இருந்து என் உயர வாங்குறான் அப்படின்ட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. தோல்வி பயம் வந்துருச்சு. எங்க போனாலும் மக்கள் சொல்லிட்டாங்க, மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. மீண்டும் திமுக ஆட்சி அமைய போவது உறுதி. செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல கண்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சு ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய வெற்றி. போன முறை வாங்கினதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்ன இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாரு வாக்குறுதி உங்ககிட்ட கொடுக்கிறேன். அதே போல இந்த மண்ணின் மைந்தர் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய மாவட்டத்துல உங்களை எல்லாம் சந்தித்ததுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.